இதுல என்ன ஒண்ணுன்னா, இது வந்து ஒரு கேன்சர். நான் ஆரம்பத்துல இருந்தே இத சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். இப்ப வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய மாடல பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து காப்பி அடிக்குது, பெருமைப்படுறாரு. இப்போ எனக்கு வந்து ஒரு உடம்புல வந்து ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா, அத அப்படியே வெட்டி எடுக்கிறது புத்திசாலித்தனமா? இல்ல உடம்பு பூரா பரவுறத பார்த்துட்டு, ஆஹா! பார்த்தீங்களா எனக்கு ஒரு பகுதியில வந்தது அத்தன உடம்பு பூரா பரவுதேன்னு சொன்னோம்னா, அது எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை இல்லையா? ஆனா மாற்று என்னன்னு கேட்கிறேன். மாற்றுங்கிறது வந்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு இந்த ரூ. 1000 திட்டமே எடுங்க. இப்ப இந்த ரூ. 1000 இப்ப ரூ. 5000 போட்டு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்னு சொன்னார். இதுக்கு ரூ. 6550,00,00,000 இன்னைக்கு அதுவும் போட்டதுக்கு அப்புறம் வந்து ஐயா முதல்வர் அவர்கள் பேசுறார். இன்னைக்கு நம்ம தூய்மை பணியாளர்கள் போராடுனாங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுனாங்க. எத்தனையோ அரசாங்க ஊழியர்கள் போராடுறாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த ஊதியத்தெல்லாம் குடுத்தீங்கன்னா எவ்வளவு சார் வந்துரும்? 59,00,00,000 சார் அது. ஆனா நீங்க இங்க அக்கவுண்ட்ல போட்டது 6550,00,00,000. நான் கேட்கிற கேள்வி, இதுக்கு காசு எங்கிருந்து வந்துச்சு? இது பட்ஜெட்டட் அமௌண்ட் கிடையாது. இது பட்ஜெட்ல இருக்கா? கிடையாது. அப்ப இந்த 6550,00,00,000 ஏன்னா நீங்க பட்ஜெட்ல பண்ணாம 6 கோடி வந்தா கூட நீங்க அக்கவுண்ட் வைக்க முடியாது. அப்ப இந்த 6550,00,00,000 எங்க வந்தது தான் இப்ப கேள்வி.